தொங்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சீத்தா பழத்தில் எப்படி அல்வா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ சீத்தாப்பழம் சீசன்னால் அதிகமாக சீத்தாப்பழம் கிடைக்கும். அந்த டயத்தில் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. நான் இந்த அல்வா செய்ய நல்ல பழுத்த சீத்தாப்பழமாக ஒரு 4 சீத்தாப்பழம் எடுத்திருக்கேன். இதே மாதிரி வெடித்த பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இந்த பழத்தை மட்டும் நம்ம எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்குங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு இந்த விதையை நம்ம தனியாக எடுக்கணும். அதுக்கு நான் சின்னதாக ஒரு ட்ரிக் சொல்லி தரேன் உங்களுக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரை கப்பு கிட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சீடு தனியாக அந்த பல்ப்பு தனியாக வந்துருச்சு. இதை ஒரு ஃபில்டரில் போட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா கீழே ஃபில்டர் ஆகும், மேலே சீடு தனியாக வந்துடும். அதை நம்ம கையால் ரிமூவ் பண்ணியிருக்கலாம். மிக்ஸி ஜாரில் சுற்றும் போது ஸ்பீடாக சுற்றக்கூடாது. மிக்ஸி ஜாரில் ரிவல்ஸில் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனில் தான் ஒரே ஒரு சுற்றணும். அப்போ தான் அந்த சீடு அடிப்படாமல் வரும். இப்போ இந்த பல்ப்பையும் அந்த சீத்தாப்பழத்தோடைய சேர்த்தே போட்டுக்கலாம், அப்போ தான் அல்வா சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் அந்த சீத்தாப்பழம் பல்ப்பு கரெக்டாக 1 கப் இருந்துச்சு. அதே கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் 1 கப், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு, கட்டினா இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட 3/4 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் இனிப்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்து முந்திரி, அதுக்கப்புறம் திராட்சை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டதும் இதோட அந்த நம்ம சீத்தாப்பழ மிக்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் கிண்டி விடுங்க. நான் கலருக்காக லைட்டாக குங்குமப்பூ போடுறேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கட்டியாக இருக்குது. இப்போ மேற்கொண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கட்டியாக வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் போலையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்மளோட அல்வா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் நம்ம ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான இந்த அல்வாவை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.